Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம தமிழ் வருஷ பிறப்பு சிறப்பாக ஒரு பாயசம் தான் செய்ய போகிறோம். மாப்பிள்ளை சம்பா அரிசி பாயசம். இது வழக்கமாக நம்ம செய்கிற அரிசி பாயசத்துலேருந்து செய்முறையும் வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பாயசம். 1 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது 8 பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி நல்ல கணிசம் கொடுக்கும். நீங்கள் 4 பேர் உள்ள ஃபேமிலினா 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிக்கலாம். 2-3 தண்ணி வச்சு கழுவி எடுத்துக்கணும். இதை நல்ல தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஏன்னா ஊற வச்ச தண்ணியில் தான் இதை வேக வைப்போம். ஒரு 2-3 மணி நேரம் ஊறினா நமக்கு வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஊறி வந்துட்டு இப்போ இதை ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு, பாசிப்பருப்பு சொல்லுவோம் இல்லையா, இதையும் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இன்னும் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை ப்ரெஷர் பேனில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். ஊர்ன அரிசியாக இருந்தால் கூட ஒரு 4-5 விசில் வெந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும். ஒரு 2.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2.5 கப் வெல்லம் தட்டி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஹாட் வாட்டர் விட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். 5 விசில் வெந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி மாதிரி ரொம்ப குலைவாக கூழ் மாதிரியெல்லாம் ஆகாது. லைட்டான ஒரு கொரகொரப்பு இருக்கும். அதுதான் இதோட டேஸ்ட்டே. இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்குவோம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை வறுத்தெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். நான் சீனியோடு சேர்த்து ஏலக்காய் திரிச்சு வச்சுருக்கேன், அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துடலாம். வெள்ளை பாகெல்லாம் தேவையில்லை. 1 கப் அரிசிக்கு 2.5 கப் வெல்லம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இழுக்கும். இது உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா இதோட ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இல்லை இனிப்பு குறைவாக சேர்க்கறனால நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துட்டு குறைஞ்ச தீயில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். இல்லை நம்ம ப்ரெஷர் பேன் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே போட்டு வைக்கலாம். ப்ரெஷர் பேனில் போடுறதா இருந்தால் நீங்கள் தண்ணி அளவு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, வெள்ளை தண்ணி கரெக்டாக இருக்கான்னு. இல்லாட்டி ஒரு 1/2 கப் வெந்நீர் சேர்த்து கூட நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டு வைக்கலாம். நான் இன்றைக்கி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குறைஞ்சி தீயில் போட்டு வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலையே அந்த வெள்ளத்தோட பச்சை வாடெல்லாம் போய் நல்லா செட் ஆகிருக்கும். 2-3 மூணு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். இதுக்கு காஞ்ச திராட்சையெல்லாம் தேவைப்படாதுங்க. முந்திரி பருப்பு நம்ம தேங்காய் துருவல் ஏற்கனவே சேர்த்துட்டோம். தேங்காய் துருவல் சேர்க்கலைன்னா நீங்கள் தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து கூட சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.